மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டனுடைய சகஜ மார்க்க தத்துவம். இந்த புத்தகத்தில் 5வது அத்தியாயம் மெய்மை உணர்தலுக்கான வழி, அதில் அபியாசியின் பங்கு. இப்போது இந்த அத்தியாயத்தில் 2வது பகுதி தியானம். விடியற் காலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாடி இயற்கையினுடைய சமநிலை வெளிப்படுற அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து ஒரு குறிப்பிட்ட இடம், குறிப்பிட்ட ஆசனம் அதையும் தேர்ந்தெடுத்து இயல்பான முறையில் சௌகரியமாக அமர்ந்து நம்மளுடைய இதயத்தில் கவனத்தை செலுத்தி அந்த இதயத்தில் தெய்வீகம் நிறைஞ்சு இருக்குங்கிற கருத்தோடையும் அதோட தெய்வீக ஒளி இதயத்தில் இருக்கு, அது நம்மளை உள்முகமாக கவர்ந்து இழுக்குது அப்படிங்கிற கருத்தையும் பாவனையாக எடுத்துட்டு தினமும் காலையில் 1 மணி நேரம் நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸில் பரிந்துரைக்கப்பட்ட தியான பயிற்சியை தொடர்ந்து நம்ம எல்லாருமே செஞ்சுட்டு வரோம். அப்படி தியானம் செய்யும்போது அதில் வரக்கூடிய எண்ணங்கள் அதில் நாம் கவனத்தை செலுத்துறதில்ல, அதோட எந்த போராட்டமும் நடத்துறதில்ல, அதோட மனம் குவிக்கிறதுக்கும் வலுக்கட்டாயமாக போராடுறதில்ல. அந்த எண்ணங்களை அழையா விருந்தாளியாக நினச்சி உயர்ந்த ஒன்றை நோக்கி மட்டுமே நம்மளுடைய கவனத்தை திசை திருப்பி இயல்பான முறையில் தியான பயிற்சியை செஞ்சுட்டு வரோம். இப்போது இங்கே பாபுஜி மாஸ்டர், நான் ஏற்கனவே சொன்னபடி பெரும்பாலான ராஜயோக அபியாசிகள் ஓரொரு தியானம் செய்யும் போதும் ஏதோ ஒரு விஷயத்தில் மனம் குவிப்பை ஏற்படுத்தி அங்கே ஒரு வலியுறுத்தல் கொடுத்து ஆவலோட எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. அதாவது ஆன்மீக பாதையில் தியானம் செஞ்சு உள்ளார்ந்து போகும்போது அங்கே ஏதோ ஒரு பொருளை தியானத்திற்கான உந்துதலாக எடுத்துகிட்டு பயிற்சி பண்ணி அதில் மனம் குவிப்பை ஏற்படுத்தி அதற்கான விளைவையும் ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. அந்த மாதிரி மனம் குவிச்சு பயிற்சி பண்ணுறதுங்கிறது தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒன்று. இது ஒரு தவறான வலியுறுத்தல். இந்த மாதிரி முயற்சி பண்ணுறது இந்தியாவில் பல இடங்களில் நிறைய அழிவை தான் ஏற்படுத்தியிருக்கு. நம்மளுடைய மனதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய முயற்சி, அதற்காக மேற்கொள்ளப்படக்கூடிய துறவற பயிற்சிகள், அதற்கான தவங்கள், இது எல்லாமே உடலை அளவுக்கு மீறி வருத்தி கொள்றதுக்கு சமமான ஒன்று. அப்படி நம்ம உடம்பையும் வருத்தி மனதையும் வருத்தி இந்த பயிற்சிகளை எல்லாத்தையும் நம்ம செய்யும்போது அந்த மனமாகப்பட்டது வழி தவறி போகுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இது ஒரு சின்ன குழந்தைய அடித்து ஒரு செயலை செய்யன்னு கட்டாயப்படுத்துறதுக்கு சமமான ஒன்று. எந்த ஒன்றை வேண்டாம் வேண்டான்னு நம்ம புறந்தள்ளுறோமோ அதனுடைய சிந்தனை தான் நம்மளுடைய மனதில் அதிகமாக ஓடிட்டுருக்கோம். அப்போது வேணுங்கிற ஒன்றை நோக்கி மட்டுமே கவனத்தை செலுத்தி போகும்போது வேண்டாத ஒன்று இயல்பாகவே நம்மளை விட்டு காணாமல் போயிடுது. கட்டாய கோட்பாடு, ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்துறது, இது எப்போவுமே ஆன்மீக பாதையில் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு செயல். அப்போது நம்மளுடைய மனதை செயற்கையாக கட்டுப்படுத்துறது, அதை வருத்துறது, இது எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனதை சீர்படுத்துறது, வழி தவறி போகக்கூடிய அந்த மனதை சரியான வழியை நோக்கி திசை திருப்பி கொண்டுட்டு போகிறது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து தண்ணி வேகமாக பாஞ்சிக்கிட்டு வருது. அப்போ அந்த தண்ணியை நிறுத்துறதுக்கு எவ்வளவு அணைகளை அதை சுற்றி போட்டாலும் அது பாஞ்சிக்கிட்டு வெளியில் வரதான் செய்யும். இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? அந்த தண்ணியை திசை திருப்புறோம், அதை நல்ல செயலுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போது இதை தான் நாம் தியானத்திலையும் செய்கிறோம். மனதை சரியான வழியில் திசை திருப்பி ஒழுங்குபடுத்துறது. இது நமக்கு விரைவான முன்னேற்றத்தை கொடுக்கும். இயற்கையான முறையில், எளிமையான முறையில் நம்மளுடைய பயிற்சியை நாம் செஞ்சு முன்னேறத்துக்கு அனுமதி கொடுக்குறோம். நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸில் தியானத்திலேருந்து பயிற்சியை தொடங்குறதுக்கான அவசியம் என்னன்னு மக்கள் எல்லாருமே கேட்கலாம். அதற்கான விடை தெளிவானதும் எளிமையானதுமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்மளுடைய தனிப்பட்ட மனதை பல இடங்களில் அலைப்பாய விட்டுட்டோம். இப்போ நாம் அதை என்ன பண்ணுறோம்? ஒரு இடத்துல ஒருமுகப்படுத்துகிறோம். இந்த பயிற்சி முறையால் தனிப்பட்ட மனம் சரியான பாதையில் திசை திரும்புது. அப்படி திசை திரும்பும்போது பழக்க வழக்கங்கள் மாற்றியமைக்கப்படுது. இப்போது எண்ணங்கள் எதுவுமே திசை திரும்புறதில்லை. மனம் ஒரே மாதிரியாக செயல்பட தொடங்குது. மனம் செயல்படக்கூடிய களமாக இதயம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அந்த இதயமும் தூய்மையாக்கப்படுது. அதனால தான் நாம் இதயத்தின் மேலே தியானம் செய்கிறோம். இதயத்தின் மீது தியானம் செய்யக்கூடிய இந்த முறையினால்
முதல் நாளில் இருந்தே அதற்கான பலன்களை நாம் அனுபவிக்கிறோம். ஏன்னா இதயம்தான் பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய திறனை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்குது. இப்போ நம்ம தியானத்தில் தெய்வீக சக்தி நமக்குள்ளே வருது. அப்போ அந்த சக்தி இதயத்துக்குள்ளே செலுத்தப்படும் போது சூட்சுமமான சக்தி வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்போது நம்மளுடைய கவனம் முழுவதுமே கடவுள்னு சொல்லப்படுற சத்திய நிலையை நோக்கி திசை திரும்புது. அதனால தான் தியானம் செய்யறதுக்கான ஒரு சரியான இடமா இதயம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதுக்காக திரிகுடின்னு சொல்லப்படுற புருவ மத்தி கூட எடுத்துகிட்டு தியானம் பண்ணலாம். ஆனால் அது சாதாரண மனிதனுக்கு எளிதான விஷயம் கிடையாது. அதுக்கு அதிகமான உழைப்பு தேவைப்படுது. அப்படி திரிகுடியை எடுத்துகிட்டு தியானம் செய்யும்போது அந்த தியானத்தை ஒரு பயிற்சியாளர் சரியான முறையில் செய்யலைன்னா காலப்போக்கில் அவருக்கு பலவிதமான சிக்கல்கள் ஏற்படலாம். அதே மாதிரி நாபின்னு சொல்லக்கூடிய மூக்கினுடைய நுனி அங்கே தியானம் செய்யும் போதும் ஒரு குறுகுறுப்பான உணர்வுங்கிறது ஏற்படுது. அதோடு கூட மனம், உணர்ச்சிகள் இது எல்லாமே சக்தி வாய்ந்ததாகவும் மாறுது. இப்போ இதெல்லாம் கிடைக்கிறதுனால ஆன்மீகத்தில் என்ன பயன் இருக்குது? ஆன்மீக பலன்கிறது இங்கிருந்து எதுவுமே கிடைக்கிறதில்ல. அதனால தான் நம்மளுடைய சகஜ மார்க்கத்தில் இது எதுவுமே இல்லாமல் இதயத்தின் மேலே தியானம் செய்யறதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. இப்படி நாம் தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே போகும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு அபியாசிக்கு பற்றுறுதி வளர்ந்த பின்னாடி மனித உருவத்தின் மீது தியானம் செய்கிறத வலியுறுத்துகிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, பொதுவாக மனித உருவத்தின் மேலே தியானம் செய்கிறது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்லி பல விமர்சகர்கள் சொல்லலாம். ஆனால் யார் மேலே நாம் தியானம் செய்கிறோங்கிறத பொறுத்து தான் அது இருக்குது. நாம் செய்யக்கூடிய தியானம், அதாவது எவர் மேலே நாம் தியானம் செய்கிறோமோ அவர் விசேஷ திறன் படைத்தவராகவும் நம்ம எல்லாருக்கும் ஆன்மீக பயிற்சி கொடுக்கறதுக்காக முழுமைத்தன்மையிலிருந்து இறங்கி வந்தவராகவும் ஆன்மீக பரிணாம வளர்ச்சி அடைந்தவராகவும் இருந்தாருன்னா அவர் மேலே, அவருடைய உருவத்தின் மேலே தியானம் செய்கிறது தவறு கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ மாஸ்டர் தியானம்ங்கிற தலைப்பில் நாம் தினமும் செய்யக்கூடிய இந்த பயிற்சியில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, அதனுடைய அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிற விளக்கங்களை இந்த பகுதியில் மாஸ்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது இதுலேயே அடுத்த பகுதி தியானத்திற்கான முன்னேற்பாடுகள். நாம் தியானம் செய்யறதுக்கு உட்கார்றதுக்கு முன்னாடி எந்த வகையில் நம்மளை நாமளே தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பகுதியில் மாஸ்டர் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு அமரும் நிலை, அதாவது ஆசனத்தை தேர்ந்தெடுக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஆரம்ப நிலையான மூல வீட்டிற்கு, அதாவது நம்ம கடவுள்கிட்டேருந்து தான் வந்தோம், மறுபடியும் அந்த கடவுள்கிட்டேயே போய் சேர்ந்துடணும், அவரோடு இரண்டரை கலந்த நிலையை அடைஞ்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் வர ஆரம்பித்த உடனே அதற்கான ஒரே வழி தியான பயிற்சி. அதில் நாம் உள்ளார்ந்து சென்று உயர்வான ஒன்றான கடவுளை அடையிறோம் அப்படிங்கிற புரிதல் அவனுக்கு ஏற்பட்டது. ஓரொரு மனிதனும் அவனுக்குள்ளே இருக்கிற செயல்படக்கூடிய தன்மை, அதாவது அவனுக்குள்ளே இருக்கிற சக்தி, அதை வச்சு தான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு ஸ்தூலமான நிலைகளை தனக்குள்ளே உருவாக்கிக்கிட்டு கடினத்தன்மைகளோடு வளர்ந்து நிற்கிறான். இப்போது அதே செயல்படும் தன்மையை, அந்த சக்தியை பயன்படுத்தி உள்புறமாக பரிணாம வளர்ச்சியை அடைஞ்சு இறைவனோடு ஒன்றிணையணும் அப்படிங்கிற புரிதல் ஒரு மனிதனுக்கு ஏற்படவே அதற்கான வழிமுறைகளை தேட ஆரம்பிக்கிறான். இப்போது அந்த செயல்படும் தன்மையை அடங்க செய்யறது தான் அதற்கான முதல் படி. அந்த செயல்படும் தன்மைங்கிறது என்ன? நம்மளுடைய அறிவு, எல்லாத்தையுமே அறிவுபூர்வமாக சிந்திக்கிறது. அந்த அறிவை வச்சு தான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இந்த நிலைக்கு வந்திருக்கோம். அதே அறிவை பயன்படுத்தி தான் ஆன்மீக மார்க்கத்திற்கான வழியையும் கண்டுபிடிச்சோம். அந்த வழியை கண்டுபிடிச்சு உள்ளார்ந்து போகும்போது அந்த அறிவை ஒதுக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு உணரும் தன்மையோடு போகணும். இந்த புரிதல் ஒரு மனிதனுக்கு ஏற்படுது. அப்போது அதற்கு முதல் கட்டமாக ஒரு ஆசனத்தை தேர்ந்தெடுக்கிறது. எப்படி வெளிப்புறமான பரிணாம வளர்ச்சிக்கு நமக்குள்ளே இருக்கிற சக்திங்கிற ஸ்தூலத்தன்மை பயன்பட்டதோ, அதே மாதிரி உள்புறமான பரிணாம வளர்ச்சி அடையிறதுக்கு முதல்ல நாம் ஒரு ஸ்தூலத்தன்மையை, ஸ்தூலமான ஒன்றை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு தோணிச்சு. அந்த ஸ்தூலமான ஒன்று தான் ஆசனம்னு சொல்லப்படுறது. அப்போ அந்த ஆசன நிலை எப்படி இருக்கணும்? ஒரு மகாபிரளய காலம் வரும்போது எல்லாமே சுருங்கி உள்ளுக்குள்ளே போகுது.
இப்போது தியானத்தில் ஆன்மீக பயணத்தில் நாம் என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் சுருக்கி உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறோம். அப்போது இங்கே சுருங்குதல்ங்கிறது தான் முக்கியமான ஒன்று. சுருங்குதல்னு சொல்லப்படுற உள்ளுக்கு இழுத்தல், அதை முதல்ல நாம் உருவாக்கிக்கணும். அப்போது அந்த சுருங்குதல் ஏற்படும் போது எல்லாமே ஒடுங்கி உள்ளுக்குள்ளே போகுது. அது ஒரு மனிதனை தனிப்பட்ட பிரளயத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. அந்த சுருங்குதல்னு சொல்லப்படுறது தான் ஆசனம். கை கால்கள் எல்லாத்தையுமே சுருக்கி உட்காந்துக்கிறது. அப்போது இப்படி உட்காந்துக்கிட்டு பயிற்சி பண்ணும்போது அது ஸ்தூல நிலையிலிருந்து ஆரம்பித்து சூட்சும நிலைக்கு நம்மளை கொண்டு போகுது. முதல்ல உடம்பை சுருக்கி உட்காந்துக்கிட்டு நாம் தியான பயிற்சியை பண்ணுறோம். அப்படி தொடர்ந்து பண்ணும்போது உடம்பு மேலே இருக்கிற கவனம் காலப்போக்கில் நம்மளை விட்டு போகுது. இப்போது உடம்பு மேலே கவனம் செலுத்தி கை கால்கள் எல்லாத்தையுமே நம்ம இஷ்டத்துக்கு வச்சுட்டு அந்த தியான பயிற்சியை செஞ்சோம்னா நம்மளுடைய கவனம் முழுவதுமே அந்த உடம்பு மேலே தான் இருக்கும். அப்போ இங்கே சுருங்குதல்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடுது. இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம், உடம்பை சுருக்கிறோம். உடம்பு மேலே இருக்கிற கவனத்தில் இருந்து முதல்ல நம்ம வெளியில் வரோம். அப்படி வெளியில் வந்து உள்ளார போகும்போது சூட்சுமமான பிரளயம் ஏற்படுது. அந்த பிரளயங்கிறது தீயவைகளுக்கு எதிரான பிரளயம். உயர்வான ஒன்றை நோக்கி தியான பயிற்சியை செஞ்சுட்டே போகும்போது வெளிப்புற விஷயங்கள் எல்லாத்துலேருந்தும் ஒரு சுருக்கம் ஏற்பட்டு உயர்ந்ததை நோக்கி மட்டுமே மேல் நோக்கி போகிறோம். அப்போது மேல் நோக்கி போகிறது தான் சுருங்குதலினுடைய சுபாவம். அதை நாம் கீழே இருந்து ஆரம்பித்து படிப்படியாக மேல் நோக்கி போகிறோம். இப்போது இந்த ஆசன நிலைங்கிறது எப்படி இருக்கணும்னா, நம்மளுடைய கால்கள் மற்ற உறுப்புகள் கைகள் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே நிலையில் கொண்டுட்டு வர்றது, அதுதான் சுருங்குதலினுடைய வடிவம். இதை எப்படி பண்ணினாலும் அந்த வடிவம் ஒரு ஆசனமாக தான் போய் முடியுது. அப்போது பரம்பொருளை நோக்கி போகிறதுக்கு இந்த ஆசன முறை தான் நம்மளை வழி நடத்துது. இந்த வடிவங்கிறது அதனால தான் அவசியமானதாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த அமரும் நிலை எப்போவுமே ஒரே மாதிரியாக இருக்கணும். ஓரொரு நாளைக்கும் ஓரொரு அமரும் நிலையை தேர்ந்தெடுத்து நம்ம தியான பயிற்சி பண்ணுறோம்னா நம்மளுடைய கவனம் முழுவதுமே அதில் மட்டும்தான் இருக்கும். அப்போது அந்த திசை திரும்புதல், அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரே ஆசனத்தை தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியமான ஒன்று. ஒரு குறிப்பிட்ட லட்சியத்தை அடையிறதுக்கு, கடவுளோட இணைப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு இந்த ஆசன நிலை நமக்கு உதவி பண்ணுது. அப்போது தியானத்தின் போது முதுகெலும்பு, கழுத்து, தலை இது மூணுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது நன்மை பயக்கக்கூடிய ஒன்றுன்னு பழங்காலத்துலேருந்தே சொல்லப்பட்டிருக்கு. நேராக நிமிர்ந்து உட்கார்றது, அப்படி உட்காரும்போது தெய்வீக அருள் அந்த நிலையில் அபியாசியின் மீது நேரடியாக இறங்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நம்மளுடைய பயிற்சி முறையில் இதை வலியுறுத்தப்படலை. இயல்பான சுலபமான முறையில் அமர்ந்து தியான பயிற்சியை பண்ணுறதுக்கு தான் மாஸ்டர் அபியாசிகளுக்கு பரிந்துரை பண்ணுறாங்க. பொதுவாக அபியாசிகள் நிமிர்ந்த நேரான நிலையில் அமர்ந்து தியானம் செய்யும்போது அவங்க அந்த தியானத்தில் ஆழமாக போகிறாங்கன்னா அவங்களுடைய தலை கொஞ்சம் முன்னோக்கி குனியறதை நம்ம பார்க்குறோம். அதாவது தலை தொங்குற மாதிரி. இதை குறித்து தவறான கருத்து வேறுபாடுங்கிறது தேவையில்லை. இந்த நிலை ஆன்மீகத்தில் உயர்ந்து போகும்போது அந்த உயர்ந்த மட்டங்களை அடையக்கூடிய லட்சியத்திற்கு இந்த நிலையும் கூட உதவி பண்ணுது. இதை பற்றி அதிகமாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது தியானம் செய்யும்போது நம்மளுடைய ஆசன முறை எப்படி இருக்கணும், 2 கைகளையும் மென்மையாக கோர்த்து தொடைகள் மேலே வச்சுக்கிட்டு உட்காரணும். ஏன்னா கைகளில் இருக்கிற சக்தி எல்லாமே விரல்கள் வழியாக வெளியேறாமல் நம்ம உடல் அமைப்புக்குள்ளேயே தங்குறதுக்கு அது உதவி பண்ணுது. சுருக்கமாக சொன்னால் கால்களை சம்மணம் போட்டு கைகளை லேசாக கோர்த்து கண்களை மென்மையாக மூடி உடலை இயல்பாக தளர்த்தி நிமிர்ந்து உட்காரும்போது தியானத்தை நம்ம சிறப்பாக செய்ய முடியுது. அதே மாதிரி ஒரே நிலையில் தொடர்ந்து அமரணும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தப்படுறது. ஏன்னா அமரக்கூடிய பாங்கு தியானம் செய்யக்கூடிய பழக்கத்தோடு ஒன்றாக இணையணும். இப்போ காலில் சம்மணம் போட்டு தரையில் அமர முடியலன்னா பாதங்களை குறுக்காக வச்சு நாற்காலியில் கூட அமர்ந்துக்கலாம். அதாவது கால்கள் 2ஐயும் இணைத்தபடி வச்சுக்கிறது. நமக்குள்ளே இறங்கக்கூடிய தெய்வீகத்தினுடைய அருள், அதனுடைய தாக்கம் நம்மளை விட்டு வெளியேறாமல் நமக்குள்ளேயே இருக்கிற நிலையில் நாம் தியானத்தில் உட்காரணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது காலையிலேயே தியானம் செய்கிறது. அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடி
ஏன்னா அந்த வேளையில் இயற்கையினுடைய சமநிலை வெளிப்படுது. இரவு நேரத்தில் நம்ம உடலில் இருக்கிற வெப்பம் எல்லாமே வெளியில் ஏறிடுது, அதாவது வெளியில் போயிடுது. சூரிய கதிர்களினுடைய தாக்கம் நம்ம உடம்புக்குள்ளே மறுபடியும் வர்றதுக்கு முன்னாடி இயற்கை சமநிலையாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நாம் தியானம் செய்யும்போது பிராணாகுதியினுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. ஒருவேளை காலையில் தியானத்தில் அமர்றது சாத்தியமில்லை அப்படின்னா அபியாசிக்கு சௌகரியமான ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அமர்ந்து தியானம் செய்யலாம். அப்படி தியானம் செய்யும்போது வெளிப்புற விஷயங்கள் நம்மளை தொந்தரவு பண்ணாமல் பார்த்துக்கணும். நம்மளுடைய முழுமையான கவனத்தை தியான பயிற்சியில் மட்டுமே ஈடுபடுத்தும் போது மற்ற விஷயங்களுடைய தொந்தரவும் குறைக்கப்படுது. இப்போ இந்த விஷயத்தை தான் தியானத்திற்கான முன்னேற்பாடுகள் அப்படிங்கிற பகுதியில் மாஸ்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க. கடைசியாக ஒரு கதை. ஒரு முறை மிக சிறந்த தத்துவ ஞானியான சாக்ரட்டிஸ் அவர் தன்னுடைய சீடர்களோட விவாதம் பண்ணிட்டு இருந்தார். அப்போது ஒரு ஜோதிடர் அங்கே வராரு. இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாருடைய கவனத்தையும் அவர் பக்கம் ஈர்க்கக்கூடிய வகையில் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஒருத்தங்களுடைய முகத்தையும் தோற்றத்தையும் பார்த்து அவங்கள பற்றின குணங்கள், ஆளுமை, இதை எல்லாத்தையுமே என்னால் சொல்லிட முடியும் அப்படிங்கிறத தான் அவர் சொன்னது. இப்படி சொல்லும்போது எல்லாருடைய கவனமும் அவர் பக்கம் திரும்ப ஆரம்பிக்குது. அப்போ அந்த ஜோதிடர் சாக்ரட்டிஸை பார்த்து சொல்கிறாரு, உங்களை பற்றின எல்லா விஷயங்களையும் என்னால் சொல்லிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் முகத்தை பார்க்கும்போது நீங்கள் அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு நபர், கலகம் செய்யக்கூடிய ஒரு ஆழ்ந்த உணர்வு உடையவர். உங்கள் நெத்தியை பார்க்கும்போது உங்ககிட்ட இருக்கிற முரட்டுத்தனமும் வன்முறையும் தான் தெரியுது. இப்படி இவர் சொல்லிக்கிட்டே போகும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே கோபம் வந்துடுது. எங்களுடைய குருவை பார்த்து இவ்வளவு மோசமான வார்த்தைகளை நீங்கள் எப்படி சொல்லலாம், நீங்கள் உடனே வெளியில் போங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் சாக்ரட்டிஸ் அந்த ஜோதிடர்கிட்ட இன்னும் நீங்கள் மேலே தொடர்ந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர், நீங்கள் ஒரு பேராசை பிடித்த மனிதர், இதுதான் உங்களுடைய சுருங்கின நெத்தி காமிக்குது, அதோட உங்கள் கண்ணம் வினோதமான இயல்பை பற்றி சொல்லுது. இப்படி சொன்ன உடனே சாக்ரட்டிஸ் அந்த ஜோதிடருக்கு விசேஷமான வெகுமதிகள் கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. அப்போது அந்த சாக்ரட்டிஸை சுற்றி இருந்த சீடர்கள் கேட்குறாங்க, இவ்வளவு மோசமாகவும் அவமரியாதையாகவும் உங்களை பார்த்து இவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் இவரை பாராட்டி அனுப்புகிறீங்களே, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொல்கிறாரு, அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே உண்மைதானே, என்கிட்ட அவர் சொன்ன எல்லா குணங்களுமே இருக்குது. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அந்த ஜோதிடருக்கு புரியல. என்னோட வெளிப்புறமான தோற்றத்தை பார்த்து மட்டுமே அவர் கணிச்சு சொல்லியிருக்காரே ஒழிய உள்முகமான வளர்ச்சியையும் அந்த அமைப்பையும் பார்க்கறதுக்கு அவர் தவறிட்டார். என்னுடைய அந்த உள்முக அமைப்பு தான் எனக்குள்ளே இருக்கிற தீயவைகள் எல்லாத்தையுமே கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கு அப்படிங்கிறத சாக்ரட்டிஸ் அந்த சீடர்களுக்கு சொல்கிறாரு. இப்போது இந்த கதையில் மாஸ்டர் நமக்கு சொல்கிறது என்னென்னா, நமக்குள்ளே இருக்கிற உள்முகமான உலகம், அதை தேர்ச்சி பண்ணுறதுங்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. உண்மையிலேயே இந்த திறமை நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. இந்த திறமையை வளர்க்குறதுக்கான ஒரே வழி தியானம். தியானத்தின் மூலமாக நம்மளை நாமளே தேர்ச்சி பண்ண செய்யறதுக்கு கற்றுக்குறோம். அப்படி தேர்ச்சி பண்ணும்போது அதனுடைய விளைவு தான் வெளிப்புற உலகத்தில் பிரதிபலிக்குது. நமக்குள்ளே நம்மளை போய் பார்க்குறதுக்கும் நாம் பார்க்குற விஷயங்களை ஒழுங்குபடுத்துறதுக்கும் தியானம் நமக்கு கற்றுத்தருது. அதோட நமக்குள்ளே இருக்கிற உள்ளார்ந்த ஆற்றல், அதை சரியான முறையில் பயன்படுத்தி நம்மளை வளர்ச்சியடைய செய்யறதுக்கு தியானம் நமக்கு உதவி பண்ணுது. நம்ம வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையில் சரியான அணுகுமுறையை பயன்படுத்துறது தான் நம்மளுடைய மனம் சமநிலை அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்துது. அப்போது அந்த சமநிலையான மனதை தியானம் நமக்கு உருவாக்கி கொடுக்குது. இதை தான் மாஸ்டர் இங்கே சொல்கிறாங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.